உங்கள் மத்தியில் இருப்பது எனக்கு அதிக மகிழ்ச்சி. இது ரொம்ப ஆண்டவரை தேடுகிற உணர்வுள்ள ஒரு சபை. நீங்கள் திருச்சபையார்கள் நம்மை போதித்து வழிநடத்தக்கூடிய எல்லா காரியத்தையும் மாதிரியாக இருக்கக்கூடிய 2 பாஸ்டர்ஸுக்கான ஆண்டருக்கு நன்றி சொல்கிறேன். இங்கே வரும்போதெல்லாம் எனக்கு இனம் புரியாத ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி எப்பொழுதுமே எனக்கு கிடைக்குது. அதற்காக ஆண்டவருக்கு நன்றி பாராட்டுகிறேன். பாஸ்டர் பைக் எடுத்துட்டு போறாரு, இங்கே எங்கே அழிஞ்சிட்டு இருக்கிறாரு. ஒரு பையன் இருக்கிறான், அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறாரு. இந்த தம்பி, போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு எங்கடா இப்படி போனோம்? போஸ்ட் ஆஃபீஸ்க்கா? நேராக போங்க, ரைட்டில் டர்ன் பண்ணுங்க, அடுத்த லெஃப்ட்டு டெட் எண்டுக்கு போனீங்கன்னா அங்கே தான் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் தம்பி, நான் ஒரு பாஸ்டர்ப்பா, 2 ஸ்ட்ரீட் தள்ளி என் சபை இருக்கு, அங்கே நீ வந்தினா உனக்கு ஹெவனுக்கு போகிறதுக்கு வழின்னு நான் சொல்லுவேன். சின்ன பையன் ஒரு சிரிப்பான். நீங்களா ஹெவனுக்கா? போஸ்ட் ஆஃபீஸ் போகிறதுக்கே உங்களுக்கு வழி தரல, நீங்கள் எங்கே ஹெவனுக்கு போவீங்க? ப்ரீச்சர்னு கூப்பிட்டீங்கன்னா நினைச்சிடாதீங்க, அவருக்கு எல்லாம் தெரியும். நாங்கள் உங்களை மாதிரி ஒரு லேர்னர்ஸ் தான். இந்த நாளில் என்ன டெக்ஸ்ட்டு டீல் பண்ணலான்னு யோசிக்கும் போது இந்த ஃபெமிலியர் டெக்ஸ்ட் எனக்கு கிடைச்சது. இது சின்ன வயசுலேருந்தே நமக்கு தெரியும், ஆபிரகாம் ஸ்டோரி. அதை தான் இன்றைக்கு மீண்டும் பார்க்க போகிறோம். வேத வசனங்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியினார் நமக்கு கொடுக்கப்பட்டதில்லை. அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வேதத்தை விளக்கி காட்டலாம், வேதத்தை நம்ம புரிஞ்சு கொள்வது கஷ்டம். அதனால் ஆண்டவரே, நீ தந்த வேத வார்த்தைகளுக்காக நான் நன்றி சொல்கிறேன். வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும் போதும் பேசும் போதும் உங்களுடைய மெல்லிய சத்தத்தை கேட்கக்கூடிய கிருபை எனக்கு தார். நீர் சொல்லும் நான் கேட்கிறேன் என்று ஒரு ஜெபம் பண்ணிட்டு ஆண்டோடைய வசனத்தை கேட்க நாம் முற்படலாம். நல்ல ஆண்டவரே, இந்த மனமேட்ச நாளுக்காக நன்றி சொல்கிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற வேத வார்த்தைகளுக்காகவும் போற்றுகிறோம். ஒரு நாளும் வேதத்தை நாங்கள் வாசிக்கும் போதும் தியானிக்கும் போதும் பேசும் போதும் கேட்கும் போதும் உடைய மெல்லிய சத்தத்தையும் உடைய மேலான சத்தத்தையும் நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். ஆண்டவரே, இந்த காலை வேளையில் ஆசையாய் உடைய சன்னிதானத்தில் கூடியிருக்கிறோம். நீர் எங்களுக்கு சொல்லித்தாரும், ஏற்று செயலாக்க அர்ப்பணிக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். இந்த டெக்ஸ்ட்ல பார்க்குறோம், ஆபிரகாமை தேவன் அழைக்கிறார். ஆபிரகாமை குறித்த 5 குறிப்புகளை இன்னைக்கு நான் அவங்க மத்தியில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது, ஆபிரகாம் சாராய் ஒரு குடும்பம் தான். அவங்களுடைய அப்பா தேராக இறந்துட்டார். தேராவுக்கு 3 பிள்ளைங்க. இவர் ஆபிரகாம் முதல் அப்படின்னு. ஆனால் ஸ்டடீஸில் பார்த்தா ஆபிரகாம் தான் கடைசியாம். அவர் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு பிள்ளையாய் தெரிந்து கொண்ட பாத்திரமா இருக்கிறதுனால அவருடைய பேரு முன்னால் இருக்குது. அப்புறம்தான் நாகூர், அதுக்கப்புறம் தான் ஆரோன். அவங்க தாப்பனார் இருக்கும்போதே ஆரோன் மரிச்சு போயிடுறார். ஆபிரகாமுக்கும் நாகூருக்கும் திருமணம் ஆயிடுச்சு. ஆபிரகாம் மனைவி பேர் சாராய், நாகூர் மனைவி பேரு மில்கால். இவர்கள் கல்திய பின்னணியிலே காணப்படுறாங்க. ஊரின் பட்டணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மூன் காடு தான் அவங்க வர்ஷிப் பண்றது. இப்படிப்பட்ட பின்னணியை உடையக்கூடிய ஒரு ஆபிரகாம் இங்க பார்க்கிறோம். 12ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் ஆபிரகாமே நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பார், பூமியின் வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஆபிரகாம் கர்த்தர் சொன்னபடி புறப்பட்டு போனான். இன்னும் பெரிய காரியம் இல்லை.
அழைக்கப்பட்ட குடும்பம். முதலாவது குறிப்பு, அழைக்கப்பட்ட குடும்பம், கால்ட் ஃபேமிலின்னு சொல்லலாம். ஆபிரகாம் தேவனுடைய அழைப்பை பெற்றுக்கொள்ள எந்த விதமான மெரிட்ஸ் அவன் வாழ்க்கையில் கிடையவே கிடையாது. அவனுடைய பேக்ரவுண்ட் கூட நான் சொன்னேன். அப்படின்னா ஆண்டவருடைய அழைப்பு ஆபிரகாமுக்கு வந்தது என்றால் இட்ஸ் பியூர்லி சோசன் கிரேஸ் ஆஃப் காட். ஆண்டவருடைய சுத்த கிருபை தான் ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்தது. ஆபிரகாமுக்கு எந்த விதமான தகுதியோ ஆற்றலோ திறமையோ அனுபவமோ மற்ற மெரிட்ஸோ கிடையாது. இட்ஸ் பியூர்லி காட்ஸ் கிரேஸ். எப்படி ரட்சிப்பு? நீங்கள் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். அப்படிப்பட்ட அனுபவம் தான் ஆண்டவர் இன்னைக்கு என்னது ஆபிரகாமை அழைத்த ஒரு அனுபவம். இதை ரொம்ப அழகா சொல்லுதல யோவான் 15:16 வாசிக்கிறோம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். ரோமர் 8:30 வாசிக்கிறோம். கர்த்தர் எவனை முன்குறித்தாரோ அவனை அழைத்தும் இருக்கிறார். எவரை அழைத்திருக்கிறார்களோ அவனை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார். யாரை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்கள் மகிமைப்பட்டும் இருக்கிறார். யாரை முன்குறித்தாரோ அவரை அழைத்திருக்கிறார். எந்த விதமான மெரிட்ஸ் இல்லை. ஏசா யாக்கோபுடைய வாழ்க்கையிலே நமக்கு நல்லா தெரியும். ஈசாக்க பிள்ளைகளுக்கு ஆண்டவரிடத்தில் விண்ணப்பித்த போது ஆண்டவர் சொல்றாருல்ல, மூத்தவன் இளையவனே செய்வான். இன்னும் அவங்க வளரல, இந்த விதமான கிரியில ஈடுபடல. அவர்கள் தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் போதே முன்கடித்த ஆண்டவர், அங்க யாக்கோபை அழைத்த ஆண்டவர், அவனை ஆசீர்வதித்து அவனிடத்தில் ஒரு பெரிய திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சித்தம் வைத்திருக்கிற ஆண்டவர். மொத்தவன் இளையவனை சேவிப்பான். சவுலுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். பவுலா மாறுறார். அவன் கொலைக்காரனும் சுற்றி திரும்புகிறான். ஆண்டவரை சந்திக்கிறார்ல. இட்ஸ் பியூர்லி சோசன் வித் கிரேஸ் ஆஃப் காட். அந்த அழைப்பை பெற்றுக்கொள்ள சவுலுக்கு எந்த தகுதியும் இல்லை. அவனை முன்குறித்த ஆண்டவர் அவனை அழைத்தார், அவனை நீதிமானாக்கினார், அவனில் மகிமைப்படுத்தினார். இப்படிதான் ஒவ்வொரு பகுதியிலும் நாம பார்த்து கொண்டே பார்க்கலாம்ல. இன்றைக்கு தேவன் நம்மை முன்குறித்தார், நம்மை அழைத்தும் இருக்கிறார் இல்லையா? எதற்காக? இரண்டாவது குறிப்பு பார்க்கலாம். அழைத்த தேவன், அழைக்கப்பட்ட ஒரு குடும்பம், ஆராதிக்கிற ஒரு குடும்பமா அங்க பார்க்கிறோம் இல்ல? ஆதியாகமம் 12:7 வாசிக்கிறோம். அழைக்கப்பட்ட ஆபிரகாம் இந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ள ஒரு பெரிய தியாகத்தையே செய்ய வேண்டியது இருக்குல்ல. ஆண்டவர் இடத்தில் எதிர்பார்க்கிற 3 காரியம். நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீடு. 3 காரியம் லேசான காரியம் இல்லை. தேசம் சொல்லும் போது கண்ட்ரி, இட் கிவ்ஸ் அ செக்யூரிட்டி, ஒரு பாதுகாவலை கொடுக்குது. 2வது உன்னுடைய இனம் சொல்லும் போது ஒரு அடையாளத்தை கொடுக்குது, ஐடென்டிட்டியை கொடுக்குது. 3வது தகப்பனுடைய வீடுன்னு சொல்லும் போது அது என்னது, பர்த் ரைட்டு, உரிமையை கொடுக்குது இல்லை. இப்போ ஆண்டவர் இடத்தில் எதிர்பார்க்கும் போது, அழைக்கும் போது அந்த அழைப்பை ஏற்று செயல்படணும். அவன் ஒரு பெரிய தியாகத்தை, ஒரு சாக்ரிஃபைஸ் தான் செய்யறான். இட் இஸ் வெரி காஸ்ட்லி இல்லை? Leaving his country, leaving his people, and leaving his father's another right. எல்லாம் வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். யாரெல்லாம் தேவன் ஆண்டவர் அவரை அழைத்தாரோ அவரெல்லாம் வாழ்க்கையில் ஒரு பெரிய தியாகத்தை தான் செய்தாங்க. 1 ராஜாக்கள் 19:19 வாசிக்கிறோம். அங்கே ஒரு மனுஷனை சந்திக்கிறோம். எலிசா என்ன பண்றாரு? 3 ஆண்டு காலம் மழை இல்லை. அப்புறம் மழை நல்லா பெஞ்சிருக்கு. அவர் ஒரு பெரிய லேண்ட்லார்டு, விவசாயமும் செய்கிறாரு. 12 ஏர் போட்டினது ஏர் விழுந்து கொண்டிருக்கிறார்.
கர்த்தருடைய வார்த்தை வருது. எலியா அவரை அழைக்கும் போது அந்த பணி, அவருடைய உரிமை, அவருடைய அந்தஸ்து, அவருடைய சொத்து எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவருக்கு பின் வந்தார். இல்ல, கலிலேயா கடற்கரை மும்மரமாய் ஈடுபட்டிருக்கிறாரு. யாரு? பேதுரு, சகோதரன் அந்திரேயா. ஆண்டவர் அழைக்கிறார், நீ என்னை பின்பற்றி வருவாய் என்றால் நான் உன்னை மனுஷனை பிடிக்கின்றவனாய் மாற்றுவேன். மத்தேயு 5:20 வாசிக்கிறோம். உடனே வலையை விட்டு பின் சென்றான். அப்புறம் போறார். அங்கே செபதேயின் குமாரன் யாரு? யோவான், யாக்கோபு. அவர்களும் மும்மரமா இந்த பணியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். தேவன் அவர்கள் அழைக்கும் போது 2 காரியத்தை செய்யறாங்க. 22 வாசிக்கிறோம். மத்தேயு 5:22. யோவான் என்ன செய்யறாரு? தன் படகையும் தன் தகப்பனை விட்டு பின் சென்றார்ல. பவுல் மாறினான். அவர் சொல்றாரு, பிலிப்பியர் 3:10 வாசிக்கிறோம். எனக்கு லாபமாயிருந்தவர்களை எல்லாம் நஷ்டம் என்று எண்ணி விட்டு விட்டேன், குப்பையமா எண்ணுகிறேன். காரணம் 14 வாசிக்கிறோம். 3:14. இந்த பரம அடைப்பின் பந்தய பொருளுக்காக நான் லக்கை நோக்கி தொடர. தேவன் நம்மையும் அழைக்கிறார். ஆபிரகாம் அழைத்த தேவன் நம்மையும் அழைக்கிறார். ஆனால் அந்த அழைப்பை ஏற்று செயலாக்க நாமும் பல இழப்புகளை சந்திக்க வேண்டியவர்களாகத்தான் காணப்படுறோம். அப்படி அழைப்பை பெற்று பின் செல்கிற இந்த ஆபிரகாம் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான காரியத்தை அவர் செய்தார். அழைக்கப்பட்ட குடும்பம் இந்த பகுதியில் வாசிக்கிறோம். அவர்கள் ஆராதிக்கிற ஒரு குடும்பமா இருக்கிறாங்கல்ல. ஆதியாகமம் 12:7 வாசிக்கிறோம். மோரே என்ற இடத்துக்கு வந்த உடனே ஆபிரகாம் செய்த முதல் காரியம் பலிபீடம் கட்டி ஆண்டவரை தொழுது கொண்டான். 12:8 வாங்க. அங்க பெத்தேலுக்கு வராரு. இப்போ மோரையிலிருந்து எங்க வராரு? பெத்தேலுக்கு வராரு. பெத்தேலுக்கு வந்த உடனே அவர் அதே காரியத்தை செய்யறார். பெத்தேல் மேற்கேயாவும் ஆழ்பட்டணம் கிழக்கேயாவும் அமைய அந்த இடத்தில் பலிபீடம் கட்டி கடவுளை தொழுது கொண்டான். வாசிக்கிறேன்ல. When you come to chapter 13, 13 அதிகாரத்துக்கு வரும்போது அங்க 4ஆம் வசனத்துல பார்க்கிறோம். முதல் கட்டின பலிபீடம் எங்கே? அது மோரே. அந்த இடத்தில் மீண்டும் பலி செலுத்தி கடவுளை தொழுது கொள்கிறான். 3:14 வரும்போது அங்க பார்க்கிறோம். இப்ரோனில் மம்ரே என்ற சமபூமியில பலிபீடம் கட்டி கடவுளை தொழுது கொள்கிறார். நான் அந்த பகுதியை மீண்டும் வாசித்து பார்த்தேன். ஆண்டவர் அடைக்கப்பட்ட இந்த ஆபிரகாமின் குடும்பம் ஆண்டவரை ஆராதிப்பதில் எத்தனை கருத்துள்ளவர்களா இருந்தாங்கல்ல. கடவுளை ஆசீர்வதிக்கிறார்னு வாழ்க்கையில் அவரை மறந்து விடல. ஆசீர்வாதத்தின் பின்பாக கடந்து செல்லல. எங்களுக்கு ஆசீர்வாதத்தின் ஊற்றாய் வாய்க்காலாய் இருக்கக்கூடிய அந்த உன்னத தேவனை அவர்கள் கனப்படுத்துவதிலே, ஆராதிப்பிலே, அவருடைய மகிமையை செலுத்துவதிலே, நன்றி படைப்பதிலே எத்தனை கருத்துள்ளவர்களாக காணப்பட்டாங்கல்ல. சகோதரர் லூயிஸ் அவர் சொல்றாரு, worship is the key part of our relationship with our God. இவ்வளவு முக்கியம் இல்லை. கடவுளை ஆராதிப்பது ஆண்டவருக்கும் நமக்கும் இருக்கும்படியான ஒரு உறவின் முக்கியத்துவம் உடையதாக காணப்படுது. இல்லை, worship is nothing but to tell God that I love you. ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன் என்று சொல்றதுக்கு அடையாளம் இந்த worship தான். அதனால்தான் இப்ரியர்ல வாசிக்கிறோம் 12:1 என்ன, நமக்கு பாரமான யாவற்றையும் சுற்றி நிற்கிற பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறோம் முடுக்கிறவருமான அந்த இயேசுவை நோக்கி பொறுமையோடு ஓடி அவரை தொழுது கொள்ள நம்ம வாழ்க்கையில் கடனாளிகளாய் காணப்படுறோம். எங்கெல்லாம் மக்கள் ஆண்டவரை ஆராதிக்கிறார்களோ அங்கெல்லாம் ஆண்டவருடைய கிரியை நம்ம அதிகமாக காண முடியும்.
யாத்திரையாகமம் 20:24 வாசிக்கிறோம். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த இடத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன். நாளா இருக்குல்ல, யாரா இருந்தாலும் சரி, எந்த இடமா இருந்தாலும் சரி, அவருடைய நாமத்தை நம்ம பிரஸ்தாபப்படும் போது he will not send his angel or somebody else. He himself will present there and bless. நாளான ஒரு அனுபவம் இல்லை நம்ம பெற்றிருக்கிறோம். இன்றைக்கு எந்த அளவு நம்ம ஆண்டவரை ஆராதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம், அதை நம்ம நிறைவேற்ற வேண்டியவர்களா இருக்கிறல்ல. பவுல் சொல்றாரு, நீங்க உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு ஏற்ற ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று அவருடைய இரக்கங்களை முன்னிட்டு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இது நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஏண்டா நம்ம அடைக்கிற ஆண்டவர் அவர் பரிசுத்தமுள்ள தேவன். சங்கீதம் 96:8 வாசிக்கிறோம், பரிசுத்த அலங்காரத்தோடு நம்ம ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும். இல்லை, 100ஆம் சங்கீதம் எனக்கு ரொம்ப பிடிச்ச சங்கீதம். ஆண்டவரை ஆராதிப்ப அந்த வசனம் நம்ம ரொம்ப அழகா எழுதல்ல. சங்கீதக்காரன் சொல்றாரு 100ஆம் சங்கீதத்துல, பூமியின் குடிகளே நீங்கள் எல்லாரும் கர்த்தரை கெம்பீரமாய் பாடுங்கள், மகிழ்ச்சியோடு அவர் சன்னதிக்கு முன்பாக வந்து ஆனந்த சத்தத்தால் அவரே துணிங்கள், கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் கைக்கொள்ளான ஆடுகளும் ஆமே. அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவருடைய நாமத்தை துதித்து அவரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, என்றென்றைக்கும் அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. என்ன அழகான ஒரு வசனம் இல்லை, எவ்வளவு முக்கியமான வசனம் இல்லை. ஆண்டவர் பூமி இஸ் இன்வைட்டிங் ஆல், ஆண்கள் பெண்கள் படித்தவர்கள் படிக்க யாராவது மேபி it is a privilege that you have in your life to worship God. நம்ம ஒருமித்த கடவுளை மகிமைப்படுத்துவோம் என்கிறார்ல. ஆண்டவருடைய சன்னிதானத்தில் வந்து அவருக்கு நன்றி படைக்கும் போது நம்ம முதல்ல என்ன செய்யறோம்? we worship God because for what he is. இல்லை, அதான் ரொம்ப முக்கியம். இல்லை, போனோன்னா ஆண்டவருடைய சன்னிதானத்தில் உங்க அக்காவில் பார வச்சிருக்கிற லிஸ்ட் எல்லாம் கொட்டணும்னு நினைக்காதீங்க. you wait and look at the God. அவருடைய இரக்கம், அவருடைய தயவு, அவருடைய மன்னிப்பு, அவருடைய அன்பு, அவருடைய நீதி, அவருடைய நியாயம், அவருடைய கிரியை, அவருடைய உடன்படிக்கை, அவருடைய மன்னிப்பு, அவர் சொந்த குமாரன் பாராமல் தன்னுடைய மகனை கொடுத்த ஒரு பெரிய அன்பின் உச்சம். ஆண்டு கொடுக்கக்கூடிய மகிமையை நம்ம செலுத்திட்டு கடவுள் செய்திருக்கிற நன்மைகளை எண்ணி பார்த்து நன்றி படைக்கிறது. The worship in a part of it, very important part of it. 103ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், எதற்கெல்லாம் நன்றி படைக்கணும்னு இல்லை, அவர் நோய்களை குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டினார். மேற்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் உன் பாவங்களை உன்னை விட்டு அகற்றினார். நம்முடைய அக்கிரமங்கள் தக்கதாக நமக்கு தண்டியாமலும் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு இரக்கம் செய்கின்ற வண்ணமாக நமக்கு இரக்கம் செய்கிறார். அவர் ஒருவரையும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டார். அவருக்கு பயந்தவர்கள் மேல் அவருடைய கிருபை அவ்வளவு பெரிதா இருக்கு. இன்னைக்கு ஆண்டவருடைய சன்னிதானத்தில் ஒரு நாள்ல ஒரு நேரம் எடுத்து வந்து அமைதியாக அந்த ஆண்டவரை நோக்கி பார்த்து அவருக்குடைய மகிமையும் கணத்தையும் சொல்லி அவர் செய்த நன்மைகளை எண்ணி பார்த்து நன்றி படைத்து துதிப்பது
வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் இல்லை. யோவான் 4:24 வாசிக்கிறோம். தேவனை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்வோம். worship the Lord என்னது with truth and in spirit. நம்ம கடமைக்காக எதுவும் செய்ய மாட்டோம்ல, ஆண்டவருடைய உண்மையை சகலவற்றை அறிந்த தேவனாச்சு. எனக்கு ஒரு ஃபேமிலி தங்களுடைய அனுபவத்தை சொன்னாங்க. கிளாஸ்டன் ஒரு நாளில் த பெஸ்ட் டைம் இன் மை ஃபேமிலி என்னன்னா, we are 3 in our family. myself, my wife and my daughter. நானே, என் மனைவி, என் மகன். ஆண்டவரை வர்ஷிப் பண்ணுறதுக்கு we have fixed a time. That's the best time in our life. என்னுடைய மனைவி அவங்க பியானோ வாசிப்பாங்க. நாங்கள் 3 பேரும் சேர்ந்து நல்லா ஆண்டவரை துதித்து பாடுவோம். என்னுடைய மக சின்னவா காட் அண்ட் மீ ஸ்கிரிப்சர்னுடைய பப்ளிகேஷன் அதை அவள் ஃபாலோ பண்ணுறான். அதில் இருக்கிற டெக்ஸ்ட்டை வாசிப்பா, அப்புறம் அதில் இருக்கிற நோட்ஸை வாசிப்பா. நாங்கள் சின்ன பிள்ளைய நல்லா எல்லாரும் என்ன பண்ணுறோம், we understand the word, then we pray. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, அதே நேரத்தில் கேள்வியாக இருந்துச்சு. பல நேரத்தில் நம்முடைய ஒர்க்கு, அதர் ரெஸ்பான்சிபிலிட்டி have taken out the best time in our life. இல்லை இன்னைக்கு ஆண்டவர் மனதை படைத்தார்னா அவரை துதிக்க தான். எங்கெல்லாம் ஆண்டவருடைய நாமம் துதிக்கப்படுதோ அங்கெல்லாம் ஆண்டவருடைய கிரியை நம்ம காண முடியும். Worship is nothing. It brings heaven down into your heart. Worship என்ன செய்யுது, பரலோக சந்தோஷத்தை உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்கு. ஒரு உன்னத பலன் அங்கே காணப்படுது. நீ அமர்ந்திருந்த தேவன் என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு. நீ when we worship it happens. இல்லை ஆபிரகாம் அடைக்கப்பட்ட ஒரு குடும்பம், அந்த அடைக்கப்பட்ட குடும்பம் ஆண்டவரை ஆராதிக்கக்கூடிய ஒரு குடும்பமா இருந்தது. மகிழ்ச்சியான காரியம். 3வது குறிப்பு, ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பம். A blessed family, a called family, a worshiping family. இங்கே என்னது, blessed family. 3 யோவான் 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகித்திருக்க வேண்டுகிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகள் 1-2 காரியத்தில் இல்லை, எல்லா காரியத்திலும் அவர்கள் நிறைவாய் வாழ்வது கடவுளுடைய சத்தமா இருக்குல்ல, அது அவருடைய வாழ்த்தலா இருக்குல்ல. நான் அந்த வசனத்தை படிக்கும்போது வருது, ஒரு காரியத்தை நம்ம மறந்து விடக்கூடாது. என்னன்னா, உன் ஆத்மா வாழ்வது போல the priorities is your soul. அப்போ அதர் ப்ராஸ்பெக்ட்ஸ் எல்லாம் எப்படி, in proportion to the soul. ஆத்மாவுக்கு ஆத்மா வாழ்வது போல தான் மற்ற காரியத்தில் நம்ம வாழ முடியும். soul is very important. இல்லை, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆரோக்கியப்படுத்திக் கொண்டாலும் தன்னுடைய ஆத்மாவை நஷ்டப்படுத்தினாலும் லாபம் என்னன்னு பார்க்கிறோம். அந்த ஆத்மாவுக்கு ஈடா மனுஷன் எந்த பொருளும் கொடுக்க முடியாது. இல்லை, இங்கே பார்க்கிறோம் the spiritual blessings of Abraham. பார்க்கும்போது ஆண்டவன் கொடுத்த ஒரு உன்னதமான ஆசீர்வாதம், பூமியின் வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். நீ மாத்திரம் இல்ல, பூமியின் வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிப்படும். அந்த வம்சங்கள் தான் பார்க்கிறோம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யாக்கோபுக்கு பிறந்த குமாரன் யூதா, யூதாவின் சந்ததியில் கிறிஸ்து வந்தார். இந்த கிறிஸ்துவின் மூலமா உலகம் மீட்கப்பட்டது. பூமியின் வம்சங்களுக்கு எல்லா ஆசீர்வாதமா அடித்தளமா அமைந்தார். யாரு? ஆபிரகாம் இல்ல, ஒரு மனுஷன்
கல்தியா பின்னணியில காணப்பட்ட ஒரு மனுஷன் கடவுளுடைய அழைப்பை இன்றும் பெற்றாரோ அவருக்காக லாபமானவர்களின் நஷ்டம் என்று எண்ணி பின்பற்றி வந்து அவரை ஆராதிக்கும் போது ஆவிக்குரிய உன்னத ஆசீர்வாதங்களை தன் வாழ்க்கையில் காணக்கூடிய ஆபிரகாமா இருந்தார். ஆவிக்குரிய ஆசீர்வாதம் மாத்திரம் இல்ல, அவர் மெட்டீரியலாகவும் பெஸ்ஸுங்கள் அவருடைய வாழ்க்கையில. ஆதியாகமம் 13:2 வாசித்து பாருங்க. ஆபிரகாம் மிருக ஜீவன்களையும் வெள்ளி பொன்னியமான ஆஸ்திகளையுடைய சீமானாயிருந்தான். சாதாரண அல்ல, மிருக ஜீவன் எண்ணற்றது, வெள்ளி பொண்ணுமான ஆஸ்திகளுடைய சீமானாயிருந்தான். 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவர்கள் ஒருமித்து கூடியிருக்க பூமி தாங்க முடியாது இருந்துச்சுமா. ஒரு வீடு கட்டுறதுக்கு எவ்வளோ முண்டிட்டு கொள்றல்ல, எங்க அவருடைய சொத்து சுதந்திரத்தை தாங்கிக் கொள்ள பூமினது மரமா இருந்துச்சு. இதுவே ஆபிரகாமே ஏத்தியன் வந்து சொல்றான், நீ மகா பெரிய பிரபுனர், யூ ஆர் எ கிரேட் லார்ட். என்ன ஆசீர்வாதம் இல்லை, என்ன வடிந்தோடக்கூடிய ஆசீர்வாதம். மல்கியா 10 வாசிக்கிறோம், மல்கியா 2:10 வாசிக்கிறோம், உங்கள் தசமபாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள், நான் வானத்தின் பலகணிகளை திறந்து உங்களை இடம் கொள்ளாமற் போகும் மட்டும் ஆசீர்வதிப்பேனா என்று என்னை சோதித்து பாருங்க. ரெஃபரன்ஸ் தேர், வெரி குட். இப்ப நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். சாமி கிருபை கொடுப்பார். Abraham was very careful in his life. அவனை ஆசீர்வதிக்கணும். அவன் மனிதர் பின்னாலே போல எந்த விதமான குறுக்கு வழியை நினைக்கல. என்னை ஆசீர்வதிக்கிறவர் கடவுள். He must bless me. டோட்டல் டிபெண்டன்ஸ் யாரு? கர்த்தரா இருந்தா. அதான் தட் இஸ் தி சீக்ரெட். இல்ல, கர்த்தர் எலியாவை காகங்களால் போஷித்தார்னா, இட் இஸ் நாட் ரேவன்ஸ் தட் ஃபெட் எலைஜா. காகங்கள் எலியாவை போஷிக்கல. அந்த பகுதியை வாசித்து பார்த்தா நமக்கு நல்லா தெரியும். 1 ராஜாக்கள் 17 God commanded the ravens. கர்த்தர் காகங்களுக்கு கட்டளையிட்டார். அப்படின்னா who is the source of blessing? God is the source of blessing. காகம்லாம் என்னது? ஒரு மீன்ஸ் தான். கடவுள் நம்மை ஆசீர்வதித்தா எந்த சக்தியும் நம்ம தடுத்து நிறுத்தவே முடியாது. ஆபிரகாம் வாழ்க்கையிலே ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. லோத்து, சோதோமன் ராஜா மக்கள் எல்லாம் சிறைப்பிடிச்சு போகப்பட்டாங்க. 318 பேரை தயார் பண்ணி யுத்தம் பண்ணி எல்லாரையும் மீண்டும் சிறையில் இருந்து கொண்டு வராருல. ஆதியாகமம் 14 வாசிக்கிறது. 14:22 வாசிக்கிறோம். உடனே சோதோமின் ராஜா சந்திக்கிறார். ஆபிரகாமை பார்த்து சொல்றார், என்னன்னு? சோதோமின் ராஜா, மக்களை மாத்திரம் எனக்கு கொடுத்துருங்க, மற்ற பொருள் எல்லாம் நீங்க நாங்க எடுத்துங்க. ஆபிரகாம் என்ன பதில் சொன்னார் பத்தியா? ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து, நீர் என்னை ஐஸ்வர்யமாக்கினார் என்று சொல்லாதபடிக்கு ஒரு சட்டையாகிலும் பாதரட்சியின் வரையாகிலும் நான் தொடுவதில்லை. என்ன சொல்ல, ஏதோ சும்மா கொடுக்கிறார வாங்கி அடிக்கணும். நானும்
நாளைக்கு நீ சொல்வாயா நான் தான் பெரிய. என்னை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் இம்மைக்கும் மறுமைக்குரிய சகல ஆசீர்வாதங்களால் என்னை முடிசூட்டக்கூடிய கடவுள், என்னை வாழாக்காமல் தலையாக்கக்கூடியவர், நான் கீழாவாமல் மேலாவா என்று கட்டளை கொடுத்திருக்கிறார். வானத்தின் பலகங்களை திறந்து என்னை ஆசீர்வதிக்கிறார். இடங்கொள்ளாமற் போக மற்றும் அவர் ஆசீர்வதிப்பார். 115 சங்கீதத்தில் வாசிக்கிறோம். 12, 13, 14, 15 அவர் ஆரோன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், அவர் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பார். ஐயோ நான் ஆரோன் குடும்பமும் இல்லையே, இஸ்ரவேலில் இல்லையே, புலம்பல. வேண்டாம் வேண்டாம். அடுத்த வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் அவர் ஆசீர்வதிப்பார்மா. அந்த லிஸ்ட்ல நமக்கு ஒரு ப்ரொவிஷன் இருக்குல்ல. அவரை விருதாவாய் தேடுங்கள் என்று அவர் சொல்லவே இல்லையே. அவர் தேடுகிறீர்களே, அவர் கனம் பண்ணக்கூடிய தேவன் ஆயிற்று. கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் அவர் வர்த்திக்க பண்ணுவார். ஒரு காரியத்தில் நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். என்ன? சங்கீதத்தில் வாசிக்கிறோம். 62 சங்கீதம் 10 வசனம். உன் ஐஸ்வர்யம் பெருகும் போது உன் இருதயத்தை அதன் மேல் வைக்க வேண்டாம். சரியா ரெஃபரன்ஸ்? உன் ஐஸ்வர்யம் பெருகும் போது உன் இருதயத்தை அதன் மேல் வைக்க. ஏன் தெரியுமா? ஐஸ்வர்யம் எங்கிருந்து வருது? கர்த்தரிடம் தான் வருது. ஆனா when the riches multiplies, we need to be little vigilant in our life. ஏனென்றா 2 கொரிந்தியர் 6:10 வாசிக்கிறோம். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்குது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்திலிருந்து வழுகி அநேக வேதனைகளால் உறவை குத்தி கொள்ளுகிறார்கள். அதே நேரத்தில் 6:6 வாசிக்கிறோம். 2 தீமோத்தேயு 6:6 வாசிக்கிறோம். போதும் என்கிற மனதோட கூடிய தெய்வ பக்தி சிறந்ததுமா. ஞானி சொல்றாரு, நீதிமொழிகள் 30:9 வாசிக்கிறோம். நான் நிறைய ரிச்சஸ்னாலும் மறுதளிக்க வேண்டாம். என்னுடைய ஏழ்மையினாலே நான் திருடி உன்னுடைய பாவத்தை வீணிலே வழங்க வேண்டாம். என் படியை அளந்து எனக்கு கொடுங்க. இட்ஸ் a very wonderful life. இல்லை அப்படின்னா for our every need, for your every necessity, we always look into God. இல்லை, நான் அந்த பணிக்கு வரும்போது ஆண்டவர் எனக்கு அழகான ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். பொருளாதார ஒரு கேள்வியாத்தான் அமைஞ்சது. எரேமியா கடைசி அதிகாரத்தில் இருந்து காணப்பட்ட வசனம், நான் உன்னை என்னோட போஜனம் பண்ணும்படி செய்து உன் அன்றாட தேவைகளை என்னுடைய அனுதின திட்டத்தின்படி மரண நாள் பரியந்தும் நான் சந்திப்பேன். உண்மையாக நான் சொல்றேன், பணத்தை குறித்து நான் கவலைப்படவே இல்லை. எவ்வளவு நீட் இருந்தாலும், எவ்வளவு அவசரம் இருந்தாலும், ஒருவேளை ரொம்ப சாதாரணமான காரியம் இருந்தாலும், வாக்களித்த தேவன் அவர் வாக்கு மாறாத ஆண்டவர் ஆயிற்று. என்ன அழகா பூசிக்கிறார்ல, என்ன ஆச்சரியமா வழி நடத்தினார். போன மாசம் என் டாக்டர் வந்தான், பிள்ளைகளோடு கூட வந்தான். அவருடைய பிறந்த நாளும் எனக்குள்ள ஒரு சின்ன ஆசை. எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு, எல்லாமே பிள்ளைங்க தான். இந்த பிள்ளை வரும்போது எங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் சென்னையிலுக்கு எல்லாம் கூட்டி சேர்த்து வச்சு ஒரு வர்ஷிப் நடத்தி ஒரு செய்து கொடுத்து ஒரு ஃபெலோஷிப் என்ஜாய் பண்ணும். எஸ்டிமேட் போட்டால் எங்கேயோ போயிட்டே இருக்குது. கையில் காசை வச்சு நீ இன்னைக்கு நான் நெவர் பிளான் திங்ஸ் இல்லையா? எனக்கு ஒரு நம்பிக்கை. Tomorrow she will be arriving. I already planned
வேர் இஸ் த ப்ரொவிஷன்? நான் முன்னாலே ஆசைப்பட்ட நாளைக்கு பிள்ளை வரப்போம். அன்னைக்கு காலையில் ஒரு மெசேஜ் வந்து நிற்கிது. நானும் அவரை 40 வருஷமா ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறோம். 2 பேரும் விஷ் பண்ணிப்போம், பார்ப்போம். அன்னைக்கு அவர் மெசேஜ் அனுப்புறாரு. அண்ணே, ப்ளீஸ் டோன்ட் ரிஃப்யூஸ், ஐ எம் சென்டிங் திஸ் மணி டு யூ, இட் இஸ் ஃப்ரம் த லார்ட். ரொம்ப ஆச்சரியமா. நான் உடனே பதில் சொல்லவே இல்லை. அண்ணா, ஐம் வெரி சர்டன் திஸ் இஸ் ஃப்ரம் த லார்ட், ப்ளீஸ் அக்செப்ட். ஜீன் மில்னா எல்லாம் அனுப்பிச்சு வச்சிருக்கிறாரு. என் சேவைகளெல்லாம் சந்திச்சுட்டு மீதி துணிக்கைகளை தான் ஆண்டர் இப்போதும் இன்னும்படியாக உதவி செய்வார், சேர்க்கும்படியாக உதவி செய்கிறார். என்னுடைய விசுவாசம் இன்னும் கொஞ்சம் சிறப்பட்டது. We have a wonderful God in us. நம்முடைய தேவைகள் பூமியின் கடையாந்திரங்கள் இருந்தாலும் அவற்றை சந்திக்கக்கூடியவர் அவர் தாமா. அவரை பற்றி கொள்ளணும், அவரை தொழுது ஸ்தோத்திரிக்கணும். உலக பிரகாரமான காரியங்களுக்கு மாத்திரம் அவரை நாடிப்போனா நம்மள மாதிரி பரிதவிக்க கொடுங்க யாருமே கிடையாது. நீங்கள் ஜெபத்திலே நீங்கள் எவைகளெல்லாம் கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளெல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் என்று விசுவாசியுங்கள். கிடைக்கும்ல. தேமக சில மாசத்துக்கு முன்பா வரும்போது கொஞ்ச நாள் ஸ்டேக்கு ஃபேமிலி எல்லாம் வந்தாங்க. எப்போது நான் போய் ரிசீவ் பண்ணுவேன். அன்னைக்கு முடியல. சன்ன எங்கேஜ் ஆயிட்டார். ஒரு ஆட்டோ எடுத்துன்னு வந்து சேர்ந்துட்டாங்க. உள்ள வந்த விடணும் டேடின்னு கட்டி பிடிச்சி ஆமா ஆமா அம்மா வரைச்சோம். டேடி நான் ஹாவ் வாஷ் அண்ட் கம் பேகத்தை நான் சின்ன பேக் சோக்கே. அவங்க ஹஸ்பண்டுக்கு எங்க சோக்கேஸ் அவர் எங்க சொல்லு என்ன ஆச்சு? ஆட்டோலேயே எடுக்கல. அவங்க லாங் ஸ்டேக்கு வந்துக்கிறாங்க. அவங்க உடமை எல்லாம் அதில் இருக்கு. பத்தாவதுக்கு அவங்க ஜுவல் எல்லாம் வீட்டில் வச்சா சேஃப் இல்லை. அவங்க மதர் எல்லாம் வெளியே போகிறாங்க. அந்த ஜுவலை எடுத்து எல்லாம் பேக். இப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்க. ஒரு மக தான் அப்பா வீட்டுக்கு வந்து எவ்வளோ பெரிய இழப்பான். ஆட்டோ நம்பரும் தெரியாது. உடனே நான் விட்டேன். வாங்கம்மா எல்லாரும். ஒரு சின்ன ஜபம். இழந்து போனதை தேடவும் மீட்கவுமே வந்த எங்கள் ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள் இழந்து போயிருக்கிறதை எங்களுக்கு மீட்டு தாரும். சின்ன ஜபம்மா. அது உள்ளத்தின் இயக்கம். ஆண்டவருக்கு தெரியல. அந்த இழப்பு கொஞ்சம் கஷ்டம் தானே. ஆட்டோ சத்தம் கேட்குது. நான் ஆமேன்ட்டேன். ஓடி பார்த்தா ஆட்டோ டிரைவர் ஆட்டோ சார் என்ன சார் இது பாருங்க சார் கொஞ்சம் எடுப்பான். நான் எடுக்க மாட்டேன், நீங்க எடுத்துங்க. அப்புறம் பிள்ளைங்க எடுத்துக்குள்ள வச்சான். அவங்ககிட்ட பணம் கொடுத்தான். வேண்டாம் போஸ்ட் பண்ணி நான் கொடுத்தேன். முன்ன மாதிரி ஒன்றும் இல்லை. மக்களை நான் காண்பது அரிது. We have a living God. அவர் நம்முடைய தகுதி, நம்முடைய நீதி, நம்முடைய நியாயம் இவற்றை எண்ணி அவர் பதில் அளிக்கக்கூடியவர்ல. அவர் இரக்கமுள்ளவராக இருக்கிறபடினாலே, அவர் தயவுள்ளவராக இருக்கிறபடினாலே, அவர் மன்னிக்கிறவராக இருக்கிறபடினாலே, அவர் நம்மை சேர்த்துக் கொள்ளக்கூடியவராக இருக்கிறபடினாலே, ஒருபோதும் நம்மளை புறம்பி தள்ளாத தேவனாக இருக்கிறபடினாலே, இரக்கமும் மனவருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையுள்ள தேவன். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படக்கூடியவர். இந்த ஆண்டவர் தான் ஆபிரகாமை அழைச்சார். அழைப்பி பெற்ற ஆபிரகாம் அவரை ஆராதித்தார். ஆராதித்த மனிதனை தேவன் ஆசீர்வதித்தார். அது ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாகவே இருந்துச்சு. 4வது குறிப்புக்கு வந்துடும். அழைக்கப்பட்ட குடும்பம், ஆராதிக்கிற குடும்பம், ஆசீர்வதிக்கிற குடும்பம். எல்லாத்திலும் சாரோலுக்கு ஒரு ரோல் இருக்கு. 4வது அங்கலாய்க்கிற குடும்பம். கேட்கறதுக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்குல்ல. என்ன அங்கலாய்ப்பு? ஆண்டவர்களே ரொம்ப ஆச்சரியமா வழி நடத்தி கொண்டே வராருல்ல. 2 பேரும் நல்ல பார்ட்னர்ஸ் தான். ஆபிரகாம் மாத்திரம் விசுவாசி இல்லை, சாராலும் விசுவாசி தான்.
எபிரேயர் 11:11 வாசிக்கிறோம். இல்ல சாராளுடைய விசுவாசத்தை பார்க்கிறோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று கர்ப்பந்தரிக்க பலனடைந்து வயது சென்றவளா இருந்தால் பிள்ளை பெற்றான். ஆபிரகாம் விசுவாசித்தான், அவனுக்கு நீதியா காணப்பட்டுச்சு. அப்ப நான் 2 பேரும் விசுவாச மார்க்கத்துல அழகா கடந்து வந்தவங்க தான். இல்ல 2 பேரும் ரொம்ப ஹாஸ்பிட்டபிள் ஃபேமிலி தான். இன்னைக்கு சண்டே நல்ல டைம் இருக்கும். ஆதியாகமம் 12 22 வரலாம் தயவு செய்து வாசித்து பாருங்க. வெரி இன்ட்ரெஸ்டிங் டெக்ஸ்ட் இன் தி பைபிள். 18ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது 3 விருந்தாளிகள் வந்துட்டாங்கல்ல, 3 புருஷர் வந்தவுடனே ஹாஸ்பிட்டபிள் ஃபேமிலி என்ன அழகா இருக்குது பாருங்க. அவர்களை இன்வைட் பண்ணி உட்கார வச்சுட்டு யாரு முதல்ல ஓடி போய் எல்லாம் செய்யறாருன்னா ஆபிரகாம் தான் செய்யறாரு. பெண்களுக்கெல்லாம் ஒரு குஷி ஆயிடும். எவ்வளவு மாவு எடுக்கணும் அவருக்கு தான் தெரியுது. நீங்க போறீங்களா கிச்சனுக்கு, ப்ரொவிஷன் வாங்கிட்டு வர்றீங்களா, எவ்வளவு மெஷர்மெண்ட் தெரியுதா? ஆபிரகாம் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிற அவசியமானா இருந்தாலும் 3 படி மாவு, மெல்லிய மாவு, அதுலதான் நல்லா வரும். வெள்ளிய மாவை எடுத்து சாரா கிட்ட கொடுக்கிறார். ஆமா எனக்கு வேற வேலை இல்லை, இதை பேசஞ்சு செய்யறது தானா, ஆர்டர் பண்ணுங்க. அப்படியெல்லாம் இல்ல. இன்னைக்கு விருந்தாரிங்க திடீர்னு வந்துட்டா ஒரு முகத்தை பார்க்கணுமே. ஆனா அதுல இருக்கிற ஒரு விருந்தோம்புல இருக்கிற சந்தோஷம் எதுலையுமே கிடையாதுங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். உடனே சாரால் பசிய காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிறார். அடுத்தது ஒரு கொழுத்த கன்றை பிடிச்சு சமையல்காரன் கொடுக்கிறார். சமைக்கிறாங்க, போஷிக்கிறார். என்ன அழகா போடுறாங்கல்ல. இதே அதிகாரத்தில் வாசிக்கிறோம். சாராள் ஆபிரகாமே ஆண்டவன் என்று சொல்லி, இது திறந்து வாசிக்க மாட்டீங்களா? 18 எடுத்து வாசிங்க. இருக்கா? டி-ஷர்ட் 1 பேதுரு 3:6 1 பேதுரு 3:6 சாராள் ஆண்டவன் ஆபிரகாமே ஆண்டவன் என்று சொல்லி என்ன பண்ணலாம், அவளுக்கு கீழ்ப்படிந்தாள். எனக்கு ஸ்பெக்ஸ் உடஞ்சிருச்சு, ரெஃபரன்ஸ் எடுக்க முடியல. 18 இதுல இருக்கு. சாராள் அவளை ஆண்டவன் அடைக்கிறார். ரைட், தட் இஸ் கன்ஃபர்ம்ட் இன் 1 பீட்டர் 3:6 வாசிக்கிறோம். முதல் 1 பேதுரு 3:10 ஆண்டவன் அழைச்சி அவனுக்கு கீழ்பெற்றிருந்தான். பார்த்தீங்களா அவங்க ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்துச்சு? இன்னைக்கு உங்க ஹஸ்பண்டை நீங்க எப்படி கூப்பிடுறீங்கன்னு எனக்கு தெரியலையே. நீங்க எப்படி கூப்பிட்டுருந்தாலும் இன்னைக்கு பைபிள் சொல்ல ஆண்டவன் சொல்லணும். சொல்லி பாருங்க என்ன நடக்குதுன்னு. ஓ மை லார்டுன்னு நீங்க கேட்காத ஆசீர்வாதம் பொருள் எல்லாம் லைனா வீட்டில் வந்துடும். நீங்க அவரை லார்டுன்னு சொல்ல நீங்க எப்படின்னு என்ன கேட்டுறாதீங்க. வைஃபை உட்கார வச்சு பேசுறது ரொம்ப கஷ்டம்தான். ஒரு காலத்துல வாங்க போங்கன்னு தான் சொல்லுவாங்க. காலம் கடந்து போயிடுச்சு. அது ஆண்டவர் கை வச்சுட்டு கேட்கல. அதனால என்ன ஆச்சு, வாங்க போங்க நான் கேட்கல, கை எப்படி கிளாஸ்டன் கத்துனா தான் கேக்குது. அந்த காலமும் இப்ப போயிடுச்சு. இப்ப என்ன அடுத்த கட்டம், உடனே உஷாராயிடுவார். அடுத்த கட்டம் நினைச்சாதான் பயமா இருக்கு. என்ன குச்சி எடுத்து குத்துவாங்களான்னு இங்க பார்க்கலாம். ஆண்டவன் என்று சொல்லி என்னது, ஆனா ஆபிரகாம் தப்பு வேலை பண்ணாருல்ல. வைஃப் ஆண்டவன் சொல்லும் போது இவ சகோதரின்றாருல தச்சுக்கிறதுக்கு. ஓகே ரைட், வாட் எவர் இட் இஸ். 16 அதிகாரம் 2ஆம் வசனம். ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு தத்தங்கள்ல தாமதம்
தாமதமாவது. சாதாரண ஆபிரகாம் கிட்ட வந்து சொல்றார், கர்த்தர் என் கற்பத்தை அடைத்திருக்கிறார், ஆனால் நீ இந்த அடிமை பெண்ணோட கூட சேர், என் வீடு கட்டப்படும். ஆபிரகாம் சாராயினுடைய வார்த்தைக்கு செவி சாய்த்தான். 16 சாராயின் வார்த்தைக்கு செவி சாய்த்தான். ஒரு விதமான மருத்துவம் சொல்லவே இல்லை. அவன் விசுவாசத்தில் வளர்ந்து வரக்கூடிய ஒரு மனிதன் இல்லை. ஏம்மா நம்ம அப்படி செய்யக்கூடாது, 2 வாக்கு கொடுத்தாரம்மா, தாமதமானாலும் தவறாமல் சந்திப்பார்மா, ஒரு மாத்திரத்திலும் சொல்லலையே. சாராளுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்துட்டான்லே. வாழ்க்கையிலே குடும்பத்தில் பெரிய பிரச்சனைகள் போராட்டங்கள் ஏற்பட்டு அங்கலாய் குடும்பமாக மாறிச்சல்ல. ஒரு கட்டத்தில் ஆபிரகாம் கிட்ட வந்து சாராள் சொல்றான், ஆகார் கர்ப்பம் தரித்தது ஒன்று, இவ என்ன அற்பமா என்றான். ஆபிரகாம் நீ பார்த்துக்க, அவளை கடினமாக நடத்தக்கூடிய சூழ்நிலை. அவளுக்கு குழந்தை பிறந்துச்சு, சாராளுக்கும் குழந்தை பிறந்தது. 21 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அவள் ஆபிரகாம் கிட்ட வந்து இப்படி இந்த அடிமை பெண் அவளுடைய மகன் சுதந்திரவாளியா இருக்க போறது, அவளையும் அந்த அடிமை பெண்ணையும் அடிச்சு திறத்துன்றோம். அந்த காரியம் ஆபிரகாமுக்கு மிகவும் வசனமாக இருந்தது. That was totally breakthrough. இஸ்மேல் யார்? அது அவனுடைய பிள்ளை இல்லையா? இப்போ ஆண்டர்கிட்ட போய் கேட்குறான். ஆண்டர் என்ன சொன்னார் தெரியுமா? சாராய் உனக்கு சொல்வதை நீ கேள். அன்னைக்கு சாராய் சொல்வதை நீ கேட்டா இல்லை. அடுத்த வசனத்தில் வாசிக்கணும். 21 நடக்கு. அதிகாலை ஆபிரகாம் இருந்து சாராய் அடிமை பெண் ஆகார் அவனுடைய பிள்ளை இஸ்மவேல் அவன்கிட்ட ஒப்பு கொடுத்து உணவை அழிச்சு துரத்தியில் தண்ணி வச்சு வனாந்தரத்தில் அனாதியாய் துரத்தி விட்டோம். அந்த நிலைமை ஆபிரகாமுக்கு இவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கேன். எவ்வளோ அங்கலாய்க்கூட சூழ்நிலைக்கு அழைக்கப்பட்ட குடும்பம், ஆராதிக்கிற ஒரு குடும்பம், ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பம் அங்கலாய்க்கும் குடும்பமாக மாறும். ஏன்? தேவனுடைய ஆலோசனைக்கு இடம் கொடுக்காம இந்த கட்டத்தில் மனிதீக ஆலோசனைகளுக்கு இடம் கொடுக்கும்போது ஒரு பெரிய சலசலப்பு அங்கலாய்க்கு அங்கே வந்து நினைச்சல. வேதம் அழகா சொல்லுது. சங்கீதம் 32:8 வாசிக்கிறோம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில் உன்னை நடத்துவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நீ வலதுபுறம் இடதுபுறம் திரும்பும் போது வழி இதுவே, இதிலே நடுவங்கள் என்று சொல்லக்கூடிய சத்தத்தை நீ கேட்பாய். ஆண்டவர் எத்தனை கருத்தா இருக்கிறார்ல நம்முடைய பாதைகளை நடத்துவது. இன்னைக்கு நம்முடைய குடும்ப வாழ்விலே, நம்முடைய தீர்மானங்களிலே, நம்முடைய பணியிலே, நம்முடைய ஊழியத்திலே நம்ம எச்சரிக்கையா இருக்கக்கூடிய காலங்கள் இல்லை. பைபிள் ரொம்ப அழகா சொல்லுது. மத்தேயு 7 வாசிக்கிறோம். 22, 23 எல்லாம் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சத்தத்தின்படி செய்கிறவனே எல்லாம் வேற யாரும் பரலோகத்தில் பிரவேசிக்க முடியாது. என் நாமத்தினாலே நீங்க கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லி தீர்க்க தரிசனம் சொல்லலாம், பிசாசுகளை திருத்தலாம், அநேக அற்புதங்களை செய்யலாம். சாதாரண காரியங்கள் எல்லாம் இல்லை. அடுத்த வசனம் சொல்லுது, நான் உங்களை அறியேன். அடுத்த அக்கிரம சிந்தைக்காரர்களே, நம்ம தேவனுடைய சித்தத்தை செய்யலன்னா நமக்கு பேர்ல நம்ம கொடுக்கக்கூடிய டைட்டில் என்ன? அக்கிரம சிந்தைக்காரர், என்னை விட்டு அகன்று போங்க. அப்படின்னா தேவன் அவருடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய பணியிலே, நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய ஊழியத்திலே
அன்றாட வாழ்க்கையில் அவர் நிறைவேற்றுவதில்லை எத்தனை தீவிரமா இருக்கிறாங்க. மாம்சீகமான எண்ணங்களுக்கு உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுத்து உண்மையை புறக்கணிக்கும் போது வாழ்க்கையில் அங்கலாய்க்கும். அவருடைய வேலைக்கும் அவருடைய சித்தத்திற்கும் அவருடைய வழிநடத்தலுக்கும் காத்திருக்கும் போது அவர் உங்களை பூமியின் உயர்ந்த இடங்களில் ஏற செய்வார். அவர் கண்மலையின் தேடினாலே உங்களை போஷிப்பார். உசிதமான கோதுமையினால் நீங்கள் நிறைவடைய செய்வீர்கள். இம்மையிலும் மறுமையிலும் அவரோடு கூட வாழக்கூடிய ஒரு வாழ்வினை உங்களுக்கு கட்டளையிடுவார். எந்த ஒரு காரியமும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரித்திராது என்று நான் நிச்சயித்திருக்கிறேன் சொன்னார் பவுல். கர்த்தருடைய வேதத்தை தேடி வாசித்து அவருடைய மேலான சித்தத்தை அறிந்து அதை ஏற்றுக்கொள்ளும் போது the earth and heaven will be behind us. இறைவன் நம் வாழ்க்கையை பொருட்படுத்திக் கொள்வார். கடைசி குறிப்புக்கு வந்தல்லாமா? ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம், ஆராதிக்கிற குடும்பம், ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம், ஆராதிக்கிற குடும்பம், அழைக்கப்பட்ட. எந்த அளவுக்கு கவனிக்கிறீங்கன்னு ஒரு டெஸ்ட், வேற ஒன்றும் இல்லை. ரைட்? அழைக்கப்பட்ட குடும்பம், கால்டு ஃபேமிலி. ரெண்டாவது வர்ஷிப்பிங் ஃபேமிலி, ஆராதிக்கிற ஆசீர்வதிக்கிற ஃபேமிலி. அங்கலாய்க்கிற ஃபேமிலியா போச்சு. தேவன் கைவிட மாட்டார்ல. அவர் இரக்கம் உள்ளவன் சொன்ன, அவர் தயவுள்ளவர், அவர் மன்னிக்கிறவர். சாரா பிள்ளை பெற்றான். 8ஆம் நாளில் விருத்த சேதனம் பண்ணார். கடவுள் கொட்ட கட்டளையும் பிரமாணங்களையும் காத்து நடப்பதிலே ஆபிரகாம் எத்தனை கருத்தா இருந்தார். மகிழ்ச்சியும் பகிர்ந்து கொண்டார். 22ஆம் அதிகாரத்துக்கு வந்துட்டோம். நீங்க தயவுசெய்து வீட்டில் போய் படிச்சு பாருங்க. முதல் வசனம், 2ஆம் வசனம். ஆபிரகாமேன் கடவுளுடைய சத்தம் கேட்ட உடனே எத்தனை மகிழ்ச்சியா இருக்கு, பேரானந்தம். இதா அடியன்னா எனக்கு ஒண்ணு இல்ல, யுவமா இல்ல. இப்ப வருது அடுத்த வார்த்தை. உன் புத்திரனும் உன் ஏகசதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஐசக் ஈசாக்கு மோரியாவில் நான் காண்பிக்கும் மலையில் அவனை தகன பலியிடு. பெற்றோருக்கு பிள்ளைங்க தான்மா. எதை வேணுமா அவங்க இழந்துருவாங்க, தாங்கிடுவாங்க. பிள்ளைகளுக்கு ஒரு பாதிப்பு தாங்கவே முடியாது இல்லை பெற்றோர்கள். நான் டாக்டர் கிட்ட போறேன். என் ஃப்ரெண்டு அவருடைய கிராண்ட் டாக்டரை கூப்பிட்டு வந்துக்கிறார். டாக்டர் இன்ஜெக்ஷன் போடணுன்றார். உடனே அவர் என்ன கூப்பிட்டு, லாஸ்ட் டைம் குழந்தைய கொஞ்சம் வாங்கிக்கங்க. ஏன்? அவளுக்கு டாக்டர் ஊசி போட போறாரு, அது கத்தம், என்னால பேர் பண்ண முடியாது. ஒரு குழந்தைக்கு அது நன்மைக்கு ஒரு சின்ன ஊசி, அதனால உண்டாக்கூடிய ஒரு வேதனைய ஒரு தாப்பன் காண முடியல. எலியேசர் நோண்டோர் ஆண்டவர் வீட்டில் பிறந்த பிள்ளைத்தான் போனது எல்லாத்துக்கும் உரிமையாகிறான். ஆண்டவர் இஸ்மவேல் எங்கேயோ பறந்துட்டார் இப்போ வனாந்திரத்துக்கு. சாராளுக்கு இனிமேல் குழந்தை பிறக்குமா தெரியாது. இருக்கிறதெல்லாம் ஒரே பிள்ளைதான், ஈசாக்கு தான். அவருடைய எதிர்காலமே அந்த ஈசாக்கு தான். அந்த ஈசாக்கில் தான் உன்னுடைய சந்ததி விளங்கும்னாரு. அவனை போய் தக்கன பலியிடு. இமேஜின், இவ்வளவு கஷ்டம் இல்லை. பிள்ளைங்களுடைய ஒரு ஃபெயிலியர் நம்மளை எவ்வளவு பாதிக்குது இல்லை. ஆனா அடுத்த வசனத்துக்கு வரும். அதிகாலை எழுந்து பிள்ளை விறகு கட்ட 2 வேலையாட்களை குட்டுன்னு கர்த்தர் காண்பிக்கிற இடத்துக்கு போறோம். 3 நாள் பயணம். மழை வந்தாச்சு. வேலைக்காரர்கள் தடையா இருக்கக்கூடாது, நிறுத்திட்டான். ஸ்டாப். எவ்வளவு ஜாக்கிரதையா செயல்படுறார் பார்த்தீங்களா? இந்த கண்ணுடைய சித்தத்தை நம்ம நிறைவேற்ற இடையூற இருக்க காரியங்கள் எல்லாம் ஒதுக்கி வைப்பது நல்லது. போறான். பையன் கேட்கிறான், டாடி கட்ட இருக்குது, நெருப்புகுது, எங்க ஆடு பலியிடான்?
அப்பாவுக்கு எந்த புண்ணில் வேலை பார்த்து பயங்கரமாக ஒரு குத்து இருக்கு. அழகா பதில் சொல்லிட்டார், கர்த்தர் பார்த்துக்கொள்வார் மகன். போறான், அவன் டீனேஜ், ஞாபகம், குழந்தை இல்லை. அவனுக்கு என்னது, போராடக்கூடிய சக்தி ஆற்றல் அவனுக்கு இருக்கு. ஆனா அப்பா அவனை கட்டி வளைக்கும் போது எப்படி நிறைவேற்ற முடிஞ்சதுன்னு தெரியல. நான் உணர்ந்து கடவுளுடைய சத்தத்துக்கு கீழ்பெற்று செயல்படும் போது நமக்கு ஆண்டவர் சுற்றுப்புறத்தை சூழ்நிலை சாதகமாகவும் மாற்றுவார். பலியிடம் ஆண்டவர் சொன்னார், வேண்டாம்பா, ஸ்டாப் இட். ஏன்னா நம்முடைய ஆக்ஷன் இல்லை, நம்முடைய ஆட்டிடியூடே ஆண்டவருக்கு தெரியும். He has decided already to kill his son, இல்லை to sacrifice his son. Stop. இப்பொழுது அறிந்திருக்கிறேன், நீ கர்த்தருக்கு பயப்படுகிறவன். ஆபிரகாமை சோதித்தார் இல்ல, யாக்கோபு 1:12 வாசிக்கிறோம், தேவன் ஒருவரையும் சோதிப்பவர் அல்ல. It's not a temptation for Abraham, rather it is a test. பரிசோதித்தார், அவர் விசுவாசத்தில் வளர்வதற்காக அவனை பரிசோதிக்கிறார். ஏனென்றால் தேவன் ஒருவரையும் சோதிப்பவர் அல்ல, அவர் பொல்லங்கினால் சோதிக்கப்படுகிறவரும் அல்ல. He's tested, got through it. நாங்க சிக்கிருக்கு, பலியிட்டோம். 2ஆம் தரம் வானத்திலிருந்து தேவ தூதன், அவருடைய உள்ளம் இப்படி பொங்கிருக்க இல்லை, என்னுடைய வார்த்தைக்கு செவி சாய்க்கக்கூடிய, என்னை பற்றி சுவாசிக்கக்கூடிய, தன்னுடைய மகனை காட்டிலும் என்னை அதிகமாக நேசிக்கக்கூடிய the servant is there. Why not you and me? சிந்திச்சு பார்க்கலாமா? மீண்டு வரோம். இப்பொழுது நான் அறிஞர், நீ கர்த்தருக்கு பயப்படுகிறான், ஆகையினாலே நீ ஆசீர்வாதமா இருப்பா, பூமியின் வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். இன்னைக்கு அந்த ஆசீர்வாதத்தான் நாமளே பெற்றிருக்கிறோம்ல. விசுவாசிகள் எல்லா ஆபிரகாமுக்குள், விசுவாச சந்ததி யாருக்குள்? யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளி அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். Abraham was willing to give his son to be sacrificed. ஆனால் பிதாவாகிய தேவன் தன்னுடைய சொந்த குமாரன் என்று பாராம அவரே கல்வாரியில் நமக்கு தந்தாரே. அதனால்தான் இன்றைக்கு நாமும் ஜீவனுள்ளவர்களாய் இம்மையிலும் மறுமையிலும் அந்த ஆண்டவருக்காய் ஆண்டவரோடு கூட வாழக்கூடிய உன்னதமான பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். ஆபிரகாமின் தேவன் நம் தேவன் நம்மையும் அழைத்திருக்கிறார். நாம் அவரை ஆராதிக்கக்கூடியவர்களாய் அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று ஆசீர்வாதத்தின் வாய்க்கால்களாய் அங்கலாய்க்காதபடி கடவுளுடைய வார்த்தைக்கு செவிசாய்த்து அவருக்கென்று அர்ப்பணிக்கக்கூடிய மக்களை, கடைசி குறிப்ப அர்ப்பணிக்கும் குடும்பம் விளங்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன்.